இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த புத்தகம் மிக வீரியமாக எடுத்து சொல்லுகிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒன்றை நான் உங்களை குறிப்பிட்டு பாராட்ட வேண்டும். தலைவர்களை பற்றி, பெரியாரை பற்றி பாடியிருக்கிறீர்கள் 6 பாடல்கள். அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஒரு பாட்டு, அக்கறையே இல்லாத அண்ணா. மிக அழகான அந்த தொடர். எனக்கு ஐயா அப்துல் காதர் எழுதிய அந்த வரி நினைவுக்கு வருகிறது. நகலெடுக்க முடியாத நாகரிகம் அண்ணா என்று எழுதினார். நகலெடுக்க முடியாத நாகரிகம் அண்ணா. ஜெராக்ஸ் காப்பிலாம் பண்ண முடியாது அண்ணாவை. அண்ணாவை பற்றி ஒன்று, கலைஞரை பற்றி 2-3 கவிதைகள், நம்முடைய தளபதியை பற்றி எல்லாவற்றையும் தாண்டி நான் உங்களை எதற்காக பாராட்டுகிறேன் என்றால், பெரியாரை பாராட்டி விடுவார்கள், அண்ணாவை சொல்லி விடுவார்கள், கலைஞரை பாராட்டுவார்கள், உதயநிதியை பாராட்டுவதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள். காரணம், உங்கள் வயதுக்கு, உங்கள் அனுபவத்துக்கு ஒரு இளைஞனை போய் பாராட்டலாமா என்று கருதுவார்கள். என்ன வரிகளை கொண்டு அவர் எழுதியிருக்கிறார் என்றால், சங்கநிதி பதுமநிதி என்றே மக்கள் சாற்றி மனம் மகிழ்ந்ததெல்லாம் சங்க காலம். சங்கநிதியும் பதுமநிதியையும் சொல்லி அவருடைய வரிகள், சங்கநிதி பதுமநிதி என்றே சாற்றி மக்கள் என்றே மக்கள் சாற்றி மனம் மகிழ்ந்ததெல்லாம் சங்க காலம். இது எந்த காலம்? இது நம் தலை நிமிர உதயநிதி உழைக்கும் காலம். இந்த காலம் சங்கநிதியின் காலம் இல்லை, பதுமநிதியின் காலம் இல்லை, இது உதயநிதியின் காலம். எதற்காக உதயநிதியின் காலம்? இந்த அரங்கத்திலே பிரபு என்கிற ஒரு இளைஞன், நான் ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் தேர்வுதான் எழுதியிருக்க வேண்டும், தேர்வை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்க கூடாது. பெரியாரின் வழியிலே வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், தம்பி நீங்கள் இதுபோல 1000 அரங்குகள் வரும், உங்கள் வாழ்வில் தேர்வு ஒரு முறை வரும், மறுபடியும் வந்தாலும் ஒரு ஆண்டு வீணாக போகும், படியுங்கள். இருந்தாலும் என்ன மகிழ்ச்சி தெரியுமா? ஏன் உதயநிதியை பாராட்டுகிறேன் தெரியுமா? இங்கே வந்து நின்று பேசியது பிரபு இல்லை நண்பர்களே, அது உதயநிதி. அவருடைய கண்டுபிடிப்பு. உதயநிதி தான் 1700 இளைஞர்களை தமிழ்நாடு முழுவதும் கண்டறிந்து மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எனவே உதயநிதியும் பாடியிருக்கிறீர்கள்.